வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 5 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸில் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், சேலரி இன் இன்வெஸ்டிகேட்டிங் டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி விசாரிக்கும் போது you find that firm A will start you at rupees 25,000 per year and guarantee you a raise of rupees 1,200 each year. firm Aல வந்து first month salary rupees 25,000 கொடுக்குறாங்க and each year வந்து சேலரியை 1,200 rupees ரைஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. whereas firm B will start you at rupees 28,000 per year but will guarantee you a raise of only rupees 800 each year. ஆனால் firm B வந்து first month salary 28,000 rupees கொடுக்குறாங்க, ஆனால் each year only rupees 800 மட்டும்தான் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. firm Aல வந்து rupees 25,000 தான் நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் rupees 1,200 தான் காமன் டிஃப்ரென்ஸ். firm Bல வந்து 28,000 ஃபஸ்ட் டேர்ம், 800 வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 years how much would you receive from firm A? 15 வருஷத்துக்கு அப்புறம் firm Aலேருந்து வரக்கூடிய சேலரி டோட்டலாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், AN ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டோட்டலாக 15 வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். SN ஃபார்முலா வந்து n/2 இன்ட்டு 2A ப்ளஸ் n-1 இன்ட்டு D இதுதான் ஃபார்முலா. n வந்து நமக்கு 15, ஏன்னா 15 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 15/2 இன்ட்டு 2A. firm Aவோட ஃபஸ்ட் டேர்ம் அதாவது A வந்து 25,000. ஸோ 2 இன்ட்டு 25,000 50,000 ப்ளஸ் n-1. n வந்து 15, ஸோ 15 - 1 இன்ட்டு D வந்து காமன் டிஃப்ரென்ஸ். அது வந்து firm Aல 1,200 இன்ட்டு 1,200. ஸோ 15/2 இன்ட்டு 50,000 ப்ளஸ் 15 - 1 வந்து 14. ஸோ 14 இன்ட்டு 1,200. 14 இன்ட்டு 1,200 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 14 12s are 4 2s are 8, 1 2 is 2, 4 1 is 1 3, 1 4 is 4, 1 1 is 1. So 168. 15/2 into 50,000 plus 16,800. இந்த 2 0 இங்கே இருக்குது, அதனால் 16,800. இந்த ஆட் பண்ணோன்னா 66,800 வரும். ஸோ 15/2 into 66,800. 2வையும் இதையும் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் இது 1 டைம், இது வந்து 2 3s are 6, 2 3s are 6, 2 4s are 8 and 00. இப்போ 15 இதையும் நம்ம இன்ட்டு பண்ண போகிறோம். 334 into 15, 4 5s are 20, 3 5s are 15, 15 plus 2 17, 3 5s are 15 plus 1 16. 1 4 is 4, 1 3 is 3, 1 3 is 3. 7 plus 3 10, 2 plus 3 5. So 5010. ஏற்கனவே 2 0 இருக்குது. ஸோ 5,01,000. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 years firm Aலேருந்து rupees 5,01,000 ரிசீவ் பண்ணுறாங்க.
Second subdivision, over a period of 15 years, how much would you receive from firm B? 15 இயர்ஸ்க்கு அப்புறமா firm Bயில் எவ்வளோ சேலரி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கும் நம்ம எஸ்என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். n/2 into 2a plus n-1 into d. n வந்து 15, ஸோ 15/2 into 2a. firm Bயில் நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 28,000, ஸோ 2 into 28,000 plus n-1 into d. n வந்து 15, ஸோ 15 minus 1 வந்து 14. 14 into d வந்து நமக்கு firm Bயில் 800, ஸோ 14 into 800. $15 by 2 into 28,000 வந்து 56,000 plus 14 into 800 மல்டிப்ளை பண்ணலாம். 14 8s are வந்து 4 8s are 32, 1 8 is 8 plus 3 11, ஸோ 112. இங்கே 2 0 இருக்குது, ஸோ 11,200. 15 by 2 into 56,000 plus 11,200 நம்ம ஆட் பண்ணோன்னா 67,200 வரும். இப்போ 2வையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 2 டேபிளில் 1 டைம், இது வந்து 3 டைம் 1 ரிமைனிங் 6 டைம் 00. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்ட்டு பண்ண போகிறோம். 336 into 15, 6 5s are 30, 3 5s are 15 plus 3 18, 3 5s are 15 plus 1 16, 1 6 is 6, 1 3 is 3, 1 3 is 3, 0 4 மேலே 1 கேரி ஆகுது 10, மேலே 1 கேரி ஆகுது 5, ஸோ 5040. ஏற்கனவே 00 இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலி 5,04,000. ஸோ firm Bலேருந்து 15 இயர்ஸ் கழிச்சு ₹5,04,000 ரிசீவ் பண்ணுறாங்க. Third subdivision, what would be your annual salary at firm A for the 10th year? 10th இயரில் ஆனுவல் சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க firm Aவில். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 10th இயரில் மட்டும் எவ்வளோ சம்பளம்னு கேட்டிருக்காங்க, டோட்டலாக 10 இயர்ஸில் கேட்கல. 10th இயரில் மட்டும் எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி தான் ஃபார்முலா. ஃபர்ம் ஏல வந்து ஃபஸ்ட் டேர்ம் 25,000 ப்ளஸ் n-1. 10th இயர் கேட்டிருக்காங்க. ஸோ 10-1, 10-1 வந்து 9 இன்ட்டு டி. டி வந்து ஃபர்ம் ஏல 1200 இன்ட்டு 1200. இதை நம்ம இன்ட்டு பண்ணணும். 12 9s are 2 9s are 18, 1 9 is 9 plus 1 10. ஸோ 25,000 ப்ளஸ் 108, 2 0 இருக்குது. ஸோ 10,800. இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 35,800. ஸோ 10th இயரில் ஃபர்ம் ஏலேருந்து ₹35,800 தான் அவங்களோட சேலரி.
annual salary. Next, fourth subdivision. What would be your annual salary at firm B for the 10th year? இதில் வந்து firm Bயில் 10th இயரில் எவ்வளோ ஆனுவல் சேலரி கிடைக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஏஎன் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு A + n - 1 × D. firm Bயில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து 28,000 ப்ளஸ் n - 1. 10th இயர் கேட்டிருக்கறனால 10 - 1 9 × D. D வந்து firm Bக்கு 800. 9 8s are 72. ஸோ 7,200. இந்த ரெண்டு ஜீரோ இங்கே போட்டிருக்கோம். ஸோ 28,000 + 7,200 வந்து 35,200. ஸோ firm Bயில் 10th இயரில் ₹35,200 தான் ஆனுவல் சேலரி. இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். Meena's mother started a new shoe shop. To display the shoes, she put 3 pairs of shoes in first row, 5 pairs in second row, 7 pairs in third row and so on. ஓகே, மீனாவோட அம்மா வந்து புதுசாக ஒரு ஷூ ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷூஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரோவில் 3 pairs வைக்கிறாங்க, செகண்ட் ரோவில் 5 pairs வைக்கிறாங்க, தேர்ட் ரோவில் 7 pairs வைக்கிறாங்க. அதேமாரி ஒவ்வொரு ரோவில் இத்தனை பேர்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணுது. 3 5 7. ஃபஸ்ட் ரோவில் வந்து 3 pairs, செகண்ட் ரோவில் 5 pairs, தேர்ட் ரோவில் 7 pairs. ஸோ 3 தான் ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. ஸோ 3 தான் வந்து ஃபஸ்ட் டேர்ம், அதாவது ஏ. இப்போ வந்து நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 5 - 3 2. 7 - 5ம் பண்ணலாம், அப்படின்னாலும் 2 தான் வரும். ஸோ டி வந்து நமக்கு 2. ஃபஸ்ட் டேர்ம் 3, டி வந்து 2. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். If she puts a total of 120 pairs of shoes, then the number of shoes required are. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டோட்டலாக 120 pairs ஆஃப் ஷூஸ் அடுக்கணுன்னா அதுக்கு எத்தனை ரோஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஷூஸ் இல்லை, சாரி, ரோஸ். இதுக்கு வந்து நமக்கு டோட்டலாக 120ன்னு கொடுத்ததுனால நம்ம SN ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். SN is equal to n/2 into 2a plus n minus 1 into d. SN வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது சம் வந்து 120. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n/2 into 2a. a வந்து 3. ஸோ 3 2s are 6 plus n minus 1 into d. d வந்து 2. ஓகே, இந்த 2 வந்து இங்கே டிவைடில் இருக்கிறதுனால இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைடில் போயிடும். ஸோ 120 into 2 வந்து 240 is equal to n into 6 plus 2 into n 2n minus 1 into 2 minus 2. That is equal to n into 6 minus 2 வந்து 4. So 4 plus 2n. இந்த மல்டிப்ளை பண்ணோன்னா n into 4 4n, n into plus n into 2n வந்து 2n square is equal to 240. இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 2n plus n square is equal to 120 அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போது n square plus 2n minus 120 is equal to 0. இதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, 12 10s are 120. அதேமாரி 12 minus 10 2 வரும். ஸோ 12 and minus 10 இதான் ரூட்ஸ்.
ஸோ n minus 10 and n plus 12. n minus 10 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா n வந்து 10 கிடைக்கும். n plus 12 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா n வந்து minus 12 கிடைக்கும். நெகட்டிவில் இருக்க முடியாது ரோஸ் வந்து, அதனால் பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 10. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன், டிஃபரன்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் ஷூஸ் in 17th and 10th rows அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17th ரோவில் இருக்கிற ஷூஸோட நம்பரையும் 10th ரோவில் இருக்கிற ஷூஸோட நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அதான் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17th டேர்மை வந்து நம்ம a + 16d அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் 10th ரோவை a + 9d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா a + 16d மைனஸ் a, இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால மைனஸ் ஏ வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 9d. ஏ அண்ட் மைனஸ் ஏ வந்து 0 ஆகிடும். ஸோ ஏ கேன்சல். 16d மைனஸ் 9d வந்து 7d. ஸோ 7 இன்ட்டு d, காமன் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு 2. ஸோ 7 2s are 14. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Third subdivision, on next day she arranges x pair of shoes in 15th row, then x is equal to, x வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீனாவோட அம்மா வந்து அடுத்த நாள் தன்னோட ஷூ ஷாப்பில் வந்து 15th ரோவில் x pair of shoes வச்சுருக்காங்க. ஸோ அது x வந்து என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு a + n - 1 இன்ட்டு டி. ஏ வந்து 3 ப்ளஸ் n - 1, n வந்து 15, ஏன்னா 15th ரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 - 1 14 இன்ட்டு டி. டி வந்து நமக்கு 2. ஸோ 3 + 14 இன்ட்டு 2, 14 இன்ட்டு 2 வந்து 28. ஸோ 3 + 28 இஸ் ஈக்குவல் டு 31. ஸோ டோட்டலாக 31 pairs ஆஃப் ஷூஸ் வந்து 15th ரோவில் இருக்குது. ஸோ சி 31 தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபைண்ட் த pairs ஆஃப் ஷூஸ் இன் 30th row. 30th ரோவில் எவ்வளோ பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம ஏஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். a + n - 1 இன்ட்டு டி, அதான் ஏஎன். ஏ வந்து நமக்கு 3 ப்ளஸ் n - 1, 30 தான் n. ஸோ n - 1 வந்து 30 - 1 29 இன்ட்டு டி. டி வந்து நமக்கு 2. 29 2s are 58. So 3 + 58 is equal to 61. So option A 61 தான் கரெக்டான ஆன்சர். Fifth subdivision, the total number of pairs of shoes in 5th and 8th row is. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5th ரோலையும் 8th ரோலையும் டோட்டலாக எவ்வளோ ஷூஸ் இருக்குது, எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 5th ரோவில் இருக்கிற ஷூஸோட அதாவது பேர்ஸ் அதையும் 8th ரோவில் இருக்கிற பேர்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 5th டேர்மை a + 4d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 8th ரோவை வந்து அதாவது 8th டேர்மை வந்து a + 7d அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ a + a வந்து 2a ப்ளஸ் 4d + 7d வந்து 11d. a வந்து நமக்கு 3, ஸோ 3 2s are 6 ப்ளஸ் d வந்து நமக்கு 2, 11 2s are 22. ஸோ 22 + 6 வந்து 28. ஸோ ஆப்ஷன் சி 28 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.